வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு, இறை உணர்வு பெறுவது எங்கே? இங்கு இந்த தலைப்பிலே உணர்வு என்ற வார்த்தை நாம் முக்கியமாக சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இறை உணர்வு. இப்போ சாதாரணமாக மனிதன் இருக்கிறான், விலங்கினங்கள் இருக்கிறது, தாவரங்கள் இருக்கிறது. உணர்வை பெறக்கூடிய, உணரக்கூடிய மனம் படைத்த உயிரினங்கள் என்று இவற்றையெல்லாம் நாம் பார்க்கிறோம். உணர்வு பெற வேண்டும் என்று சொன்னால் அங்கு உணரக்கூடிய மனம் வேண்டும். மனம் எங்கு தோன்றியது? தாவரத்திலேயே மனம் தோன்றிவிட்டது. அப்போ ஓரறிவு தாவரத்திலிருந்து ஐந்தறிவு விலங்கினங்கள், பறவைகள் வரை உணர் மனம் இருக்கிறது. மனிதன் என்பவனிடமும் உணர் மனம் இருக்கிறது. இது எல்லா இடத்திலும் மனம் என்பது ஒன்றுதான். அதாவது உயிரின் படர்க்கை நிலையாகிய மனம். சரி, இப்போ இந்த உயிர் எப்பொழுது படர்க்கை நிலையாகி மனமாக மாறும் என்று சொன்னால், இந்த உடல் உயிர் இணைந்து பஞ்சபூதங்களின் இணைப்பாக அது ஒரு கூட்டு இயக்கமாக இயங்கும் போது மட்டுமே அது மனமாக விரிந்து செயல்படும். உடலிலிருந்து உயிர் பிரிந்து விட்டால் அங்கு மனம் என்பது இல்லை. அப்ப இறை உணர்வு பெறுவது எங்கே என்று கேள்வி இன்றைய சிந்தனையாக இருந்தாலும், உணர்வை பெறுவது எங்கே என்ற கேள்விக்கு முதலில் நாம் தெளிவான சிந்தனையை சிந்தித்துக் கொள்ள வேண்டும். உணர்வை பெறுவது எங்கே என்றால், உயிர் உடலில் இருக்கும்போது, இணைந்து இருக்கும்போது அங்குதான் உணர்வையே நாம் பெற முடியும். சரி, அப்ப இப்ப நமக்கெல்லாம் உணர்வை பெறுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் இருக்கிறது என்பதை முதலில் உணர்ந்து கொள்வோம். சரி, அதில் இறை உணர்வை பெறுவது என்பது ஒரு உச்சகட்டமான ஒரு நிலை. அப்ப அந்த இறை உணர்வை பெறுவதற்கு முன்னால் வேறு உணர்வுகளெல்லாம் உணர வேண்டி இருக்கிறதா என்று கேட்டால், இதை வேதாத்திரியம் அற்புதமாக விளக்கி இருக்கிறது. ஓரறிவு தாவரத்தில் அழுத்தம் என்பதை உணரத் தொடங்கிய மனம் அப்படியே சுவை, வாசனை, பார்வை, சப்தம், கேட்டல் என்ற அந்த 5 தன்மாற்ற நிலைகளையும் உணர்வதற்காகத்தான் ஓரறிவு முதல் 5 அறிவு வரை மலர்ந்தது. ஒவ்வொன்றாக அங்கு சேர்ந்து கொண்டே வந்தது. அந்த 5 உணர்வையும் உணரக்கூடிய ஒரு உயிரினம்தான் விலங்கினங்கள், பறவைகள் என்று சொல்லுகிறோம். சரி, இப்போ இவையெல்லாம் எதை உணர்கிறது என்றால், அழுத்தம், ஒலி, சுவை, மனம் என்ற 5 காந்த தன் மாத்திரைகளை உணர்கிறது என்று சொல்லுகிறோம். இப்போ உணரப்படுவது காந்தம், உணர்வது எது? அதுவும் காந்தம்தான். மனம் என்பதும் ஒரு காந்தம் தானே. உயிரின் படர்க்கை நிலை என்று சொன்னால் அது காந்தம் தானே. ஆம். அப்ப உணர்வதும் காந்தம், அதாவது உணரப்படுவதும் காந்தம். சரி, அப்ப அந்த காந்தத்தின் திணிவு நிலைகளை உணர்வது. சரி, இப்போ அந்த 5 உணர்வுகளையும் உணர்ந்த பிறகு இந்த 5 உணர்வுகளும் எது என்று சொன்னால், இறை நிலையின் திறன் என்று சொல்லலாம். இறைநிலை
தன் திறனை தானே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று எழுச்சி பெற்றது என்று அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்லுவார்கள். தன் திறனை வெளிப்படுத்தியதுதான் பஞ்சபூதங்கள் வரை. தன் திறனையெல்லாம் வெளிப்படுத்திவிட்டது. அதை ஒவ்வொன்றாக உணர்வதற்காகத்தான் ஓரறிவு முதல் 5 அறிவு வரை அந்த ஜீவன்களாக மலர்ந்தது. இது எல்லாம் வேதாத்திரியத்தின் வித்தியாசமான ஒரு தத்துவ விளக்கங்கள். தன் திறனை உணர்ந்து கொண்டதல்லவா, அதன் பிறகு தன்னையே உணர்ந்து கொள்ள வேண்டும். அது இறைநிலை. இறைநிலை தன்னையே உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன ஆகிறது? 6வது அறிவு பெற்ற மனிதனாக மலர்ந்தது. மனிதனுடைய நோக்கம் என்ன? இறை உணர்வு பெறுவது. இறைநிலை தன்னையே உணர்வது என்பதுதான் இறைநிலை உணர்வது, இறை உணர்வு என்று சொல்லுகிறோம். அப்ப இந்த இறை உணர்வை எங்கே பெறுவது? இந்த இறை உணர்வு பெறுவது எங்கே என்று கேட்டால், அது மனித உடலில் இருக்கக்கூடிய மனம்தான் அந்த இறை உணர்வை பெற முடியும். அப்ப இறை உணர்வு என்பது எது என்று நமக்கு தெரிய வேண்டும். நாமெல்லாம் உணர்ந்திருக்கிறோமா என்றால் உணர்கிறோம். அவ்வப்போது மின்னல் போல் உணர்கிறோம். அதைத்தான் இன்றைய சிந்தனையிலே மின்னல் போல் உணர்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதை நிலையானதாக நீடித்ததாக உணர்வது இல்லை. அதை நிலையானதாக உணர்வதற்காகத்தான் மனிதன் பிறந்தான். ஆனால் அதை விடுத்துவிட்டு இப்பொழுது மயக்கம் என்ற ஒரு நிலையிலே அதனுடைய திறன் என்று சொல்லக்கூடிய அந்த 5 உணர்வுகள் இருக்கிறது அல்லவா, அதிலேயே மயங்கி அதை இன்னும் இன்னும் அதிகமாக அனுபவிக்க வேண்டும் என்று முனைப்பு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனித சமுதாயம். அதை அதிகமாக்கும் போது அது துன்பமாக மாறி துன்பமே வாழ்க்கையாக இருக்கிறது. இப்பொழுது வாழ்க்கையில் என்ன உணர்வை அதிகமாக உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று மனிதனிடம் கேட்டால் துன்ப உணர்வைத்தான் அதிகமாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய மனித குலம்தான் அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி துன்ப உணர்விலேயே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களிடம் இப்பொழுது நீங்கள் இறை உணர்வு பெறுவதற்காக மனிதர்களாக வந்தவர்கள், ஆனால் துன்ப உணர்வு என்ற உணர்வை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்டால் இப்பொழுது அதற்கு சரியான விளக்கம் கொடுக்கப்படவில்லை. அது இன்றைய சமுதாயத்துக்கு மிக மிக அத்தியாவசியமான ஒரு விளக்கம் இந்த இடத்தில் கொடுக்கப்பட வேண்டும். என்ன என்று சொன்னால், இந்த 5 அறிவு விலங்கினங்கள் வரை கூட இவ்வளவு துன்ப உணர்வை அது அனுபவிப்பதில்லையே. ஆனால் மனிதன் தானே இவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறான். அப்படி என்றால் 5 அறிவு வரை இருந்த உணர்வுகள், அப்போ 6வது அறிவு என்பது அதனுடைய தனித்துவமான உணர்வு எதை உணர்வது என்று இப்பொழுது சமுதாயத்தின் பார்வையில் பார்த்தால் துன்பத்தை அதீதமாக உணர்வது என்பதுதான் இந்த 6வது அறிவினுடைய வேலை என்பது போல் இந்த சமுதாயம் இப்பொழுது ஆகிவிட்டது. அப்படிதான் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த 5 அறிவு ஜீவன் வரை இவ்வளவு துன்பம் இல்லை. அப்ப மனித உருவத்தில் இருக்கக்கூடிய மனிதனிடம்தான் இவ்வளவு அதீதமான துன்பம் இருக்கிறது என்று சொன்னால், அப்ப துன்பம் என்பதுதான் இறை உணர்வாக இருக்குமா? எப்படியெல்லாம் சிந்திக்க முடியுமா என்று கேட்டால் அந்த இடத்தில்தான் நாம் ஒரு சிந்தனை செய்ய வேண்டியிருக்கிறது. துன்பம் என்ற ஒரு உணர்வு என்பதே இயற்கையில் இல்லை, இயற்கையில் இல்லை. இப்போ இந்த துன்பம் என்ற உணர்வு மனிதன் அவன் ஏதாவது எண்ணம் சொல் செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அது இயற்கை துன்பம் என்ற அடிப்படையில் அவனுக்கு வருகிறது. அதுவுமே
அவன் எவ்வளவு செயல்படுகிறானோ அந்த அளவுக்கு வருகிறது. அதை சமன் செய்வதற்காக இவன் முயற்சி செய்து அதை அதிகமாக்கி செயற்கை துன்பமாக மாற்றுகிறான் அல்லவா? அங்குதான் துன்பம் என்பது நாம உருவாக்கி அதை அதீதமாக அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு சென்று விட்டோம். ஆக துன்பம் என்பது உருவாக்கப்படுவது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இயற்கை துன்பம் என்பது இயல்பாக எல்லா உயிரினங்களுக்கும் உருவாகக்கூடியது. ஆனால் அது ஒரு பொருட்டு அல்ல. அதை சமன் செய்வதற்கு இந்த உலகில் இயற்கை வளங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் செயற்கை துன்பம் என்று ஒன்று இருக்கிறதே, அங்கு அந்த துன்பத்தை போக்குவது என்பது மிக கடினமான ஒரு வேலையாக இருக்கிறது. அதற்கான ஆராய்ச்சிகள் தான் இன்று உலகத்தில் நிறைய பெரும்பாலும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகில் ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் என்று சொல்கிறோமே, அவர்கள் ஆராய்ச்சி முழுவதும், அதாவது ஒரு 90% ஒரு ஆராய்ச்சி எப்படி ஆராய்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த செயற்கை துன்பத்தை உருவாக்கி விட்டானே, இந்த துன்பத்திலிருந்து அவர்களை விடுதலை பெறுவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்பதற்கான ஆராய்ச்சி தான் இருக்கிறது. இப்போ இந்த செயற்கை துன்பத்தை மாற்றாமல் நிறுத்துவதற்கு ஒரு வழியை மனிதன் கண்டுபிடித்து விட்டால் இவ்வளவு ஆராய்ச்சிகளும் தேவையில்லை. அதை நிறுத்துவதற்கான ஒரு நிலையைத்தான் ஆன்மீகம் என்ற தத்துவம் செய்கிறது. இந்த ஆன்மீகம் என்ற தத்துவம் இந்த உலகம் முழுவதும் எல்லோருக்கும் விளக்கப்பட்டு அது நடைமுறையாக்கப்பட்டு விட்டால் இவ்வளவு ஆராய்ச்சிகளும் தேவையற்றதாக ஆகிவிடும் என்பதும் ஒரு உண்மைதான். ஆக இந்த துன்பம் என்ற உணர்வு, செயற்கை துன்பம் என்ற உணர்வு என்பது இப்பொழுது அதீதமாக இருக்கக்கூடிய நிலையில் இப்போ நாம் என்ன கேள்வி கேட்கிறோம்? இறை உணர்வை பெறுவது எங்கே என்று கேள்வி கேட்கிறோம். இந்த இடத்தில் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த செயற்கை துன்பம் முதலில் நீங்க வேண்டும். அது நீங்கி அதன் பிறகு வாழ்க்கையை இயற்கை துன்பத்தை போக்கக்கூடிய வாழ்க்கை என்ற அளவில் அதை போக்கி இன்பம் என்ற உணர்வை முதலில் உணர வேண்டும். அதன் பிறகு அதற்கு அடுத்து உள்ள நிலைதான் இறை உணர்வு என்ற ஒரு நிலையாக இருக்கிறது. அப்ப பாருங்க, முதலில் இப்போ இறை உணர்வை பெறுவது எங்கே என்று சொன்னால், இந்த மனித உருவத்தில் தான், இந்த மனித உடலோடு இருந்துதான் இந்த இறை உணர்வை பெற முடியும் என்பது அதற்குரிய பதிலாக இருந்தாலும், முதலில் செயற்கை துன்பத்தை நீக்க வேண்டும். நீங்கிய இடத்துல இயற்கை துன்பம் மட்டும் அவ்வப்போது உருவாகும். அந்த இயற்கை துன்பத்தை போக்கி இன்ப உணர்வை முதலில் பெற வேண்டும். இப்ப இந்த இன்ப உணர்வு என்பதும் ஆரோக்கியம் என்பதும் ஒன்றுதான். இப்போ உடல் நலம், ஆரோக்கியம் என்று சொல்கிறோமே, ஆரோக்கியமான உணர்வு, ஆரோக்கியம் என்பது ஒரு உணர்வு. அது என்ன இன்ப உணர்வைத்தான் ஆரோக்கியம் என்று சொல்கிறோம். அப்ப இன்பம், ஆரோக்கியம் என்ற உணர்வுகள் இந்த புற உடலோடு தொடர்பு கொண்டு அந்த அந்த புறம் சார்ந்த நிலையில் உணரக்கூடிய உணர்வுகளாக இருக்கிறது. இது அகமும் புறமும் இணைந்து உணரக்கூடிய உணர்வுகள் என்பதுதான் இந்த இன்பம், ஆரோக்கியம் என்பதாக இருக்கிறது. அதற்கு அடுத்த நிலை என்ன என்று சொன்னால் மகிழ்ச்சி என்று சொல்லலாம். மகிழ்ச்சி என்று சொல்லலாம். மகிழ்ச்சி என்பது இந்த இயற்கையை ரசிக்கும் போது உருவாகக்கூடிய ஒரு உணர்வு, நாம் உணரக்கூடிய ஒரு உணர்வு. அப்ப இந்த உடலின் தேவையை பூர்த்தி செய்து இன்பம், ஆரோக்கியம் என்பதை உணர்கிறோமே, அது இறை உணர்வு இல்லையா என்று சொன்னால் அதுவும் இறை உணர்வு தான். அந்த இறை உணர்விலேயே பல கட்டங்கள் இருக்கிறது. அதில் முதல் கட்ட உணர்வு என்பதுதான் இன்பம், ஆரோக்கியம் என்பது. அந்த இன்பம், ஆரோக்கியம் என்பதை உணர்வதற்கு இயற்கை தேவைகளை பூர்த்தி செய்து உணர்ந்து கொள்கிறோம். அதுக்கு அடுத்த நிலை என்பது இதுவும் இறை உணர்வு தான்.
அடுத்த நிலை என்ன? மகிழ்ச்சி. இது எப்பொழுது? இயற்கையை ரசிக்கும் போது, மனம் இயற்கையை ரசிக்கும் போது மகிழ்ச்சி என்ற உணர்வு உருவாகிறது. சரி, இப்போ இந்த இயற்கை ரசித்தல் என்பதும் அந்த இன்பம் ஆரோக்கியம் என்பதும் இந்த புற இயற்கையின் சூழலை நாம் தொடர்பு கொண்டு பெறக்கூடியதாக இருந்தது. இந்த மனம் தொடர்பு கொண்டு பெறக்கூடியதாக இருந்தது. அதற்கு அடுத்து முழுக்க புறத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று முழுமையாக அகத்தில் பயணிக்கும் போது, அகம் மட்டுமே என்ற நிலைக்கு போகும்போது அங்கு என்ன உணர்வுகள் உணர ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால் அமைதி என்ற நிலைக்கு சென்று விடுகிறோம். அமைதி என்ற நிலையில் இருந்து ஆனந்தம், பேரின்பம், நித்தியானந்தம் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, அந்த நிலைக்கு செல்வதுதான் முழுமையான இறை உணர்வாக இருக்கிறது. அப்ப இந்த இறை உணர்வில் ஒரு 3 கட்டங்களாக இதை பிரித்து பார்க்கிறோம். ஒன்று, இந்த உடலின் தேவையை பூர்த்தி செய்து இன்பம் ஆரோக்கியம் என்ற உணர்வை உணர்வது. அதுக்கு அடுத்த நிலை மகிழ்ச்சி என்பதை உணர்வது. அதாவது ரசித்தல் என்பதை, மகிழ்ச்சி என்பதை உணர்வது. அடுத்து முழுமையாக அக வாழ்க்கையில் அது 100% அகம் மட்டுமே அங்குதான் அமைதி. அப்ப என்ன, இந்த புறத்திலிருந்து டோட்டல் டிட்டாச்மெண்ட், இந்த மனம் அங்கு தனித்த மனமாக நிற்கும்போது அமைதி. அமைதிக்கு உள்ளாக பயணித்துக் கொண்டு இருந்தால் அந்த அமைதி எங்கு கொண்டு சேர்க்கும் என்று சொன்னால் ஆனந்தம், பேரின்பம் என்ற ஒரு நிலைக்கு சென்று சேர்க்கும். அந்த நிலைதான் முழுமையான இறை உணர்வு. அந்த நிலையில் நாம் எதை உணர்வோம்? அன்பு என்ற ஒரு நிலையில் மனம் என்ன, அன்பு என்பதை உணரக்கூடியதும் அன்பு என்ற நிலையில் மாறக்கூடியதும் இந்த நிலைதான். அந்த அன்பு என்பது என்ன? அதுதான் இறைத்தன்மை. அறிவு என்பது இறை இறை இறைத்தன்மை. அப்ப அந்த இடத்தில் அன்பு, அறிவு, முழுமை எல்லாமே ஒன்றாக மாறிவிடும். ஆக அந்த இறை உணர்வை பெறுவது எங்கே என்று சொன்னால், இந்த 3வது நிலை நாம் உணரும் போதுதான் அந்த இறை உணர்வு என்பதை பெற முடியும். இதுதான் இறை உணர்வு. ஆக ஏதோ இறை உணர்வு என்றால் ஏதோ ஒரு கற்பனையாக எதையும் நினைக்க வேண்டாம். அமைதி, ஆனந்தம், அன்பு, இதுதான் இறை உணர்வு என்பதை உணர்ந்து கொள்வோம். அந்த நிலைக்கு செல்வதற்கு நாம் எங்கு தொடங்க வேண்டியிருக்கிறது? இயற்கை துன்பங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டியிருக்கிறது. அதிலிருந்து ஒவ்வொரு படியாக இறை உணர்வை பெறுவோம். இதை பெற்ற ஞானிகள் அவர்கள் கொடுத்த தத்துவங்கள், பயிற்சிகள் அனைத்தும் இந்த பயணத்தை நோக்கிய பாதையில் செல்வதற்காகத்தான் என்பதை உணர்ந்து இறை உணர்வு பெறுவோம். மனிதன் 6வது அறிவு பெற்ற மனிதன் இந்த 6வது அறிவின் முழுமையான நோக்கமாகிய இறை உணர்வை பெறுவது வரை நாம் பயிற்சியும் முயற்சியும் தொடரட்டும். வாழ்க வளமுடன்.